கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நீங்க தொடர்ந்து முதலமைச்சர் பதவியேற்றதுலேருந்து பல்வேறு இடங்கள்ல வந்து ஒரு ஊழல் பண்ணி தான் இடத்துக்கு வந்திருக்காரு. 108 இடங்கள் தான் கிடைச்ச பெரும்பான்மை கிடைச்சினாலும் பல்வேறு இடங்கள்ல குதிரை பேரம் நடத்தினாரு. ஆனா விஜய்க்காக கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் விழுந்திருக்குன்னா அதுலயே பல்வேறு இவிஎம் மோசடி, விவி பேர்ல மோசடிலாம் செஞ்சுதான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க தொடர்ந்து வந்து கேள்வி எழுப்புறீங்க. இன்னைக்கு ஏதாவது அப்டேட் இருக்காங்க சார்? தொடர்ந்து விஜயை பற்றி நான் பேசுவதற்கு காரணம், ஒரு மோசடித்தனமாக ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய சதியால், இவிஎம் இயந்திர மோசடியால் தான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்கிறார் என்பது பொதுமக்கள் தினசரி எனக்கு தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட ஆர்கே நகர், சென்னை ஆர்கே நகர்லேருந்து ஒருத்தர், நான் எல்லாமே ஆதாரமாக வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அனைத்தும் பொதுமக்கள் தகவல் தான். அவர் ஆர்கே நகர்லேருந்து ஒருத்தர் எனக்கு இன்னைக்கு அதை தகவலை சொன்னார், வீடியோ அனுப்பிச்சுட்டு இருந்தார். 2019 அவர் ஏஜெண்டா அதிமுக சார்பாக செல்லும்போது, இந்த காலையில் ஏஜென்ட்டுக்கு 6 to 7 மணிக்குள்ள ஏஜென்ட்டுக்கு முன்னாடி ட்ரையல் அவங்க எடுத்தோன்னே பண்ணுவாங்க. அப்பயே ஃப்ராட் ஆரம்பிச்சுறாங்கன்றத ஆதாரப்பூர்வமாக சொல்லி தேர்தல் ஆணையம் வரைக்கும் அவர் சத்துக்கு புகார் கொடுத்து எல்லாமே ப்ரூஃப் பண்ணிட்டேன்னு சொல்கிறார். இப்போ பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விசிலுக்கு போட்டேன்னு தேர்தல் முடிஞ்சோடனே ஒரு கிளப்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய புரட்சியாளர் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் கூட கவர்ச்சி சுனாமி அடிச்சிருந்தார். சுனாமியும் இல்லை, மழையும் இல்லை, சின்ன சூறாவளி கூட அடிக்கல. இது இயற்கையாக செய்யப்பட்ட சதி. நான் சொன்னல, திமுக தோக்கல, அண்ணா திமுக தோக்கல. திமுக முதலிடம், அண்ணா திமுக 2வது இடம். ஆனா அமித்ஷா முதல் இடத்துக்கு அண்ணா திமுக கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இந்த நடிகர் வரவும் கவுத்து விட்டார். உங்களுக்கு தம்பா எடப்பாடி பழனிசாமி இருந்ததுக்கு காரணம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுறாரு, ஏய் செங்கோட்டையா, நான் நினைச்சா நீ நடமாட மாட்ட அப்படிலாம் சொன்னதுக்கு காரணம், கன்ஃபார்ம் எடப்பாடி முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அமித்ஷா கன்ஃபார்ம் சொல்லிட்டு கன்ஃபார்ம் இங்க மாத்தி விட்டாரு. விசிலுக்கு அடிச்சிட்டாங்க. விசிலுக்கு நீங்க செஞ்சது பெரிய சதி. அவங்க செஞ்சு கொடுத்த விசிலுக்கு செய்த வேலை தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய சதி, விசிலுக்கு பண்ண வேலை. இதை இன்னைக்கு பொதுமக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால், பொதுமக்கள் நிறைய வீட்டிலேருந்து இந்த 10 நாள் நார்மல் வாழ்க்கைக்கு போக முடியலன்றாங்க. விஜய் எப்படிங்க நான் முதலமைச்சராக ஒத்துட்டு போக முடியுன்றாங்க, சாப்பிடாம இருக்காங்க. பெரிய மௌன புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய ஸ்டாலின் கூட என்ன சொன்னாரு, தினசரி எல்லாமே நியூஸ் சேனல் முன்னாடி மக்கள் உட்காந்து, தேர்தல் முடிஞ்ச ஒரு ரிசல்ட் அடுத்த நிமிஷமே அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. மாமூல் வேலை நடைபெறவில்லை தமிழகத்தில். ரொட்டீன் லைஃபுக்கு மக்கள் வரல. டிவி சேனலை மட்டும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கல. இது எப்படி மாயமா நடந்திருக்கு, மாயஜாலம் நடந்திருக்கு. விட்டாலாச்சாரியர் படம் மாதிரி திடீர்னு உட்காந்துருக்காரு விஜய் முதலமைச்சரா. அதான் நேற்று அழகா சொன்னேன், பரீட்சை நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு அவன் வெளியே கொஸ்டின் பேப்பர் கேள்வித்தாள் எடுத்து என்னென்னதுக்கு நம்ம என்னென்ன விடை எழுதிருக்குன்னு பார்த்து கணக்கு போட்டு எல்லாம் 98 மார்க் 100க்கு வாங்குவோன்னு கணக்கு போட்டிருப்பான். எப்படினாலும் கணக்கு பண்ணாலும் அவன் கணக்கு போடுறது 95ஆவது கிடைச்சிருக்கணும். ஆனா அவனுக்கு 25 மார்க் 24 மார்க் கிடைக்கும் போது தற்கொலை பண்ணிடுவான் சில பேர். ஏன்னா இவ்வளவு மோசம். நம்ம கொஸ்டினை பார்த்து எழுதி கரெக்டாக கேள்வியை வீட்டில் பார்த்து நம்ம எழுதின விடை சரிதானான்னு பார்த்துருக்கான். அது மாதிரி பொதுமக்கள் என்ன சொல்றான், உதயசூரன் தான் போட்டான். இப்போ நான் குடியிருக்கிற தெருவுக்குன்னா நான் கூப்பிட்டு விசாரிச்சதில்ல, 100க்கு 90 பேர் உதயசூரன் தான் போட்டிருக்காங்க. அப்ப கருத்து கணிப்பு பூரா பொய்யா? கருத்து கணிப்பாளர் பூரா வெளியே வாங்கன்றேன் நான். இப்ப நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்கல்ல, எல்லா பெரிய பெரிய சேனல் எடுத்தீங்கல்ல, கருத்து கணிப்பு புலி பூரா வந்தீங்கல்ல, அப்ப நீங்க எடுத்தது பூரா பொய்ன்னு சொல்லுங்க. எப்படி நீங்க எங்கேயாவது யாராவது ஆக்சிஸ் எடுத்ததை தவிர, ஆக்சிஸ் மை இந்தியான்றதை தவிர
ஆனா அது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. எல்லாமே ரீல்ஸ், எல்லாமே விசிலுக்கு போடணும். அவங்களா மறுநாள் சொல்ல வச்சாங்க வெளியே, விசிலுக்கு போட்டோம் விசிலுக்கு போட்டோம். ஆனா இப்ப பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, கண்ணீரும் கம்பளையமாக இருக்கிறார்கள். இந்த 10 நாள் இந்த விஜய கூத்த பாக்குறாங்க. அவர் ட்ரெஸ்ஸை பாருங்க. என்ன ஒரு ஏழை நாடு, இந்த நாடு வறுமக்கார நாடு, என்ன கோட்டோட தான் இருப்பேன் நீ? ஒரு தமிழ் நாகரிகம் வேணாமா, தமிழ் உடை வேணாமா, கலாச்சாரம் வேணாமா? தமிழ் பாட்டை 3வது இடத்துக்கு சொல்ற தமிழ் தாய் வாழ்த்து பாடல. ஜோசியக்காரனை கொண்டு வந்து இதாக்குற, உனக்கு தலைமை செயலாளர் ஆக்குற. அந்த ஜோசியக்காரர் அடுத்த அஜித் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிருக்காரு. இப்போ அஜித் கழட்டி விட்டோன்னே அஜித்துக்கு வாய்ப்பு போறவங்க. இந்த ஜோசியக்காரனை பேச்சு கேட்டு தான் இந்த உடை அணிகிற. ஜோசியக்காரன் பேச்சு கேட்டு தான் வெளியே 9:20 போக வேண்டாம், 9:20 தான் வெளியே வர்ற. இந்த ஜோசியக்காரன் 41 பேர் இறந்ததை பத்தி உனக்கு சொல்லலையா? நீங்க இந்த ஜோசியத்தை நம்பவே கூடாது. இந்திரா காந்தி அம்மையார் ஜோசியக்காரனை கேட்டு தான் வெளியே போவாங்க. உன் கூட இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீர உடைய சுடுவான்னு ஜோசியக்காரன் இந்த அம்மாவுக்கு சொல்லலையா? பூட்டா சிங்னு ஒருத்தர் இருந்தாரு, எனக்கு தெரிய 11 தடவை வெற்றி பெற்றார் எம்பிக்கு. வெற்றி பெற்று இருக்கும்போது அந்த ஆளுக்கு என்னமோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி போய் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் ஒரு ஜோசியக்காரி மந்திரவாதிகிட்ட போனார். அவன் உட்காருன்னு சொல்லி இப்படி காலில் செருப்போடு ஆசீர்வாதம் பண்ணேன். அந்த படம் எல்லா பத்திரிகையிலும் வந்துருச்சு. அந்த தேர்தல் தான் தோத்தார். 11 தடவை விடாம ஜெயிச்சவர் செருப்பு காலால் மிதி வாங்கினார் பாருங்க ஒரு ஜோசியக்காரிட்ட போய் மந்திரவாதிகிட்ட. அதில் தான் தோத்தார் பூட்டாசி. நீங்க ஜோசியம்ன்றது எவ்வளவு பெரிய பொய். இந்த நாட்டுக்கு வாஜ்பாய் தான் பிரதமராக வருவார், சோனியா காந்தி தான் வருவார் ஜோசியபுரம் சொன்னேன். யாருமே மன்மோகன் சிங் வருவார்னு சொல்லவே இல்லை. அது மாதிரி இந்த ஜோசியன் விஜயுடைய ஜோசியன் 41 இறப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போ, காலையில் இங்கிட்டு போ, வெள்ளிக்கிழமை அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமை நவமி, இப்படி போனால் அம்மாசி குத்தும், இப்படி போனால் பௌர்ணமி எந்திரிக்கும்னு சொல்றானே. இந்த 41 இறந்தது ஏன் விஜய்க்கு சொல்லலை? இப்போ கூட சட்டப்பேரவையில் அமைதியா இருக்காரு சார், யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி காணான்னு தெரியல. யார? விஜய் தான் அமைதியா உட்காந்துருக்காரு. பேச என்ன தெரியும் பேசுறதுக்கு? பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சாதானே. அதனால நீங்க இந்த இவிஎம் பத்தி மக்கள் வந்து பெரிய கொதிப்புல இருக்கான திமுக தலைவர் கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். நீங்க தமிழ்நாடே ஒரு பெரிய மௌன புரட்சியா இருக்கு. இவிஎம் எடுத்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கேட்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, போன தடவை 2016 வேல்முருகன் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தனியா நின்று நெய்வேலி தொகுதியில 30,000 ஓட்டு வாங்கியிருக்கு. இந்த தடவை வாங்கின வாக்கு எவ்வளவு? 2016 விட தமிழக வாழ்வுரிமை கட்சி அங்க முன்னேறி இருக்கு. இவ்வளவு குறைவான வாக்கு எப்படி கிடைச்சிச்சு? எலக்ட்ரானிக் இந்த இவிஎம். மக்கள் சொல்ற எனக்கு கருத்து வருது ஊரா. 14 முக்கிய அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டது ஏன்? பிடிஆர் பழனிவேல் ராஜன் தோத்தது ஏன்? அவரை மட்டும் தோற்கடிச்சது இந்த இவிஎம் வச்சு தோற்கடிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டா, அவர் தான் இந்தியாவிலேயே அமைச்சராக இருந்து கொண்டு சனாதனத்தை எதிர்த்து ஆங்கிலத்தில் வட இந்தியா முழுவதும் அவர் பேசிய பேச்சு போச்சு. திராவிடம்னா என்னன்றது இந்தியா முழுவதும் பரவுனது வலைதளத்தில் அவர் தான். நீங்க அவரைத்தான் நிதியமைச்சர் பகிர்ந்து எடுத்து பல்ல பிடுங்கி இங்க நம்ம மூர்த்தி கீர்த்தி அவருக்கு பதவி கொடுத்து, அவருக்கு நீங்க பெரிய ஒன்றும் இல்லை, மூர்த்தியும் இல்லை கீர்த்தியும் இல்லை. இப்போ ஜெயிக்க சொல்லுங்க, கீர்த்தியை வர சொல்லுங்க, மதுரை பூரா ரவுண்ட் அடிக்க சொல்லுங்க, கட்சியை காப்பாற்ற சொல்லுங்க வாப்ப. அதனால யாரை மதிக்கணும்? திமுகவை மதிக்கல. அவர் ஏதோ ஆடியோ வெளியிட்டாருன்னா அந்த ஆடியோ வெளியிட்டாருன்னா கூப்பிட்டு பேச வேண்டியதானே? அவங்க குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவரை தூக்கி தகவல் தொழில்நுட்பம் ஒன்று போட்டு விட்டு ஜக்கி வாசுதேவை பத்தி இந்த மையம் இருக்குல்ல, ஈசா மையம், ஈசா மையத்துல யானை வரக்கூடிய வழித்தடத்தை எல்லாம் அழித்து, அது ஒரு கற்பழிப்பு கூட. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இரவுல பெண்கள்லாம் தப்பி ஓடி கிராமங்கள்ல பூராமே குளத்திலையும் கிணறுலையும் விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஈசா மையம், போதை மையம். பகிரங்கமா அது ஒரு கேப்ரே டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்காங்க. அது ஒரு சிவராத்திரி அன்னைக்கு அதை வந்து கடுமையா திமுக பேசினா
ஒரே அமைச்சர் நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னா, ஜக்கி வாசுதேவ் நீ மலைப்பகுதிகளை வனப்பகுதிகளை யானை வரக்கூடிய பாதைகளை அடைத்திருக்கிற உன்னை நான் விடவே மாட்டேன்னு சொன்னாரு. ஜக்கி வாசுதேவ பகைச்சவன் யாருமே பதவியில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம். இன்னைக்கு பிரேமலதா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, அருமையா பேசியிருக்காங்க. அவங்க இதே மாதிரி போனா வாழ்த்துவோம். ஆனா அவங்க ஜக்கி வாசுதேவுடைய பக்தி. வேலுமணி அங்க இருந்தார், வேலுமணி வெற்றி பெற்றிருக்காரு, பிரேமலதா வெற்றி பெற்றிருக்காரு. ஜக்கி வாசுதேவ் எதிர்த்தா இவிஎம் விசில்ல காலி பண்ணி விட்டுருவாங்க. 14 முக்கிய அமைச்சர்கள் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இவிஎம் தான். பிடிஆர் வரக்கூடாது. பிடிஆர் தோக்கடிக்கிற அளவுக்கு அங்க ஒன்றும் திமுக உள்கட்சி பூசல்ல வேலை பார்க்காம இருந்தாங்களே தவிர பொதுமக்கள் ஓட்டு போட தயாராக தான் இருந்தாங்க. பிடிஆர் அந்த வெற்றி பெற்றிருக்காருல முஸ்தபா ஓட்டு கூட கேட்கல. நீங்க எங்க பார்த்தாலுமே என்ன அதுக்கு முடிவு பண்ணிட்டான்னு கேட்டா, வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டாம், வாக்கு முகவர்கள் வேண்டாம், கவுண்டிங் ஏஜென்ட் வேண்டாம், பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேட வேண்டாம், பேரணி வேண்டாம், விஜய் எங்கேயும் வர வேண்டாம், விஜய் முகம்தான் வேட்பாளர் உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு ஒரு சப்பை கட்டிட்டாங்க. அப்படி மக்கள் ஒரு புரட்சி ஆகிட்டாங்க. அப்படி ஒரு மயிறு புரட்சி இல்லைங்க. என்ன விஜய் அந்த அளவுக்கு பெரிய வள்ளல் எம்ஜிஆர் மாதிரி பெரிய கொடை வள்ளலா? எம்ஜிஆரே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆண்டிபட்டி கடவுளை கொண்டு வருஷநாடு தும்ம கொண்டு குக்குரா முறைக்கும் அவ்வளவு ஒரு எம்ஜிஆர். அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு கலரான நடிகர் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஒரு கலரான நடிகர், அந்த கலரை பார்க்கறதுக்கு மக்கள் அப்படி ஒரு கலர் இனிமே யாருமே இல்லை. இயற்கையை கொடுத்த வர அவருக்கு. விஜயெல்லாம் பார்த்தா நான் ஒரு முதலமைச்சராக சொல்லாம இருக்கேன். அப்படி ஒரு ஆளை உட்கார்ந்துக்கிட்டு நீ எங்கேயும் வரவனா எல்லாம் விஜய் முகத்துக்கு போட்டாங்க, விஜய் முகத்துக்கு தான் போட்டாங்க, வேட்பாளர் தெரியாம போட்டாங்கன்றாங்க. இந்த கருத்து கணிப்புல பூரா சொன்னாங்கல்ல, எல்லாம் நெருக்கி திமுகவா அண்ணா திமுகவா தான் இருந்துச்சு. இப்படிதானே வந்துகிட்டு இருந்துச்சு. இதான் உண்மை. நான் தான் சொன்ன குளத்தூர்ல மட்டும் அந்த தாவேக வேட்பாளரை விடுங்க, அதிமுக வேட்பாளர் வாங்கினதுதான் ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு எதிரான வாக்கு. மற்றபடி அங்கே எதிரான வாக்கே இல்லை. ஏன்னா அந்த தொகுதிக்கு நான் போய் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பகுதி செயலாளர் சந்தித்தேன், வாக்காளர்களை பார்த்தேன். ஸ்டாலினுக்கு அற்புதமான வரவேற்பு இருந்தது. ஆனால் இயந்திரம் தான் அவரை தோக்கடிச்சு. நான் இன்னும் எல்லா நேரத்தை கூட சொன்னேன், 108 தொகுதிக்கு ராஜினாமா பண்ணிட்டு அல்லது அதிமுக ஆதரிக்கிறாங்களே 23 பேர், இவங்களை ராஜினாமா பண்ணிட்டு நீ விசில நிப்பாட்டு, ஆனா வாக்கு சீட்டு தான் வைக்கணும், ஜெயிச்சிடாங்கன்னு பார்ப்போம். விஜய்க்குலாம் அந்த அளவுக்கு சுனாமியும் கிடையாது, சும்மா காற்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏமாற்று பெறுவழி RSS பார்ப்பன சதிதான். குளத்தூர் தொகுதி மட்டும் விவிபேட் என்ன தயாரா சேலஞ்ச் பண்றேன். குளத்தூர்ல நான் பெரிய அமோகமா வெற்றி பெற்றோம், ஸ்டாலினே தோக்கடிச்சிட்டு ஆதவர்ஜி சொல்றாருல, குளத்தூர் ஒரு தொகுதியை சாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம். நான் பகிரங்க சவால் வரை நான் இதை விடுறேன். குளத்தூர்ல வாக்கு பதிவான அந்த எண்ணிக்கையும் அங்க இருக்கக்கூடிய அந்த விவிபேடையும் என்ன தயாரா, ஸ்டாலின் தான் வெற்றி, ஸ்டாலின் இவிஎம் இயந்திரத்தால் தோற்கடிக்கப்பட்டு. இதெல்லாம் பகிரங்கமா சொல்றேன். பொதுமக்கள் இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். நீங்க எங்க பார்த்தாலுமே பொதுமக்கள் கடுமையான புலம்பல் மட்டும் கண்ணீர், நார்மல் வேலைக்கே போக முடியல, ஒரு முடிவு காரணம் நினைக்கிறாங்க. ஒரு மௌன புரட்சி விஜய் எழுத்து நடக்கலாம், மெரினா புரட்சி மாதிரி வரலாம், ஜல்லிக்கட்டு புரட்சி மாதிரி வரலாம். பெண்கள், ஆண்கள், மாணவர்கள் எல்லாமே தயாராகிட்டு இருக்கிறாங்க. பூனைக்கு யாரா மணி கட்டுறது மாதிரி இருக்கு. மணி கட்ட ஒரு தலைவன் உருவாகி விட்டால் நானே தயாராக கருதுகிறேன். சில சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சி கட்டில் இறங்கு வரை ஓய மாட்டோம் சொல்லி மக்கள் வெளியேற மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய மோசடியா தெரியுது. நாங்க உதயசூரன் தான் போட்டோம். இவர் யார், இந்த நாட்டு அளவுக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த 10 நாளா பாக்குறான். ரொம்ப கேவலமா இருக்கு தமிழ்நாடு அப்படி மக்கள் பேசுறாங்க. அதனால இவிஎம் இயந்திரத்தால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். இதை ஏன் அரசியல் கட்சி பேச மறுக்கிறீங்க? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனா விவிபேட் என்றதுக்கு வழக்கு இருக்கு. உச்ச நீதிமன்றம் ஏன் அவசரம் காட்ட மாட்டேன்றீங்க? இப்ப நான் குளத்தூர் தொகுதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு வரேன்.
தமிழ்நாட்டில் 234 தொகுதியில இவிஎம் இயந்திர மோசடியால் இந்த தேர்தல் நடந்ததுன்னு சொல்றோம், பொதுமக்கள் சொல்றாங்க. பொதுமக்களின் சார்பாக நான் சொல்றேன், குளத்தூர் தொகுதியை மட்டும் விவி பேட என்ன தயாரா? இதான் என்னுடைய கேள்வி. ஓகே சார், நன்றி. நன்றி.